நான் இந்த சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதத்தை அடிக்கடி தியானிக்கிறேன், பேசுகிறேன். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் மேலே பிசாசு பயங்கர நோக்கமாக இருக்கிறான். நீங்கள் நல்ல ரட்சிக்கப்பட்ட வீட்டில் கல்யாணத்தை பண்ணி நீங்களும் கணவன் மனைவி நல்லா வாழ்ந்து பிள்ளைகளெல்லாம் பெற்றெடுத்து கல்லூரியில் வேலைக்கு அங்கங்கே அனுப்பி அடுத்தது பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைன்னு வரும்போது தான் உங்கள் தலையில் கையை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே எந்த மாப்பிள்ளை உண்மையாக இருப்பான், எந்த பொண்ணு உண்மையாக இருக்கும், உண்மையில் ரட்சிப்பு இருக்கா இல்லையா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எப்படி நாங்கள் சூஸ் பண்ணுறது, எப்படி தெரிந்து கொள்வது. நேற்று கூட ஒரு அன்பு சகோதரனுக்கு அவர் இன்னசென்ட்டாக கேட்டார், எப்படி அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியலையே. இந்த மாதிரி எண்ணெல்லாம் யாருக்கு வருமா? தேவனுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு கத்தரோடு கூட நடக்கிறவங்களுக்கு தான் இந்த தாட்டு வரும். அப்படி இல்லாத ஆட்களுக்கு அது ஒன்றுமே தெரியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கான மனது அது என்னது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்கன்றுவாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அப்போ அவன் ரட்சிக்கப்பட்டானா இல்லையான்னு தெரிலன்னா, இருந்தாலும் பரவாயில்ல, நீ ரட்சிப்பு எடுத்து, ஆமாம் இவனை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்சு இவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு தான் என் வேலையா? அறியாமல் நான் செஞ்சுருந்தா பரவாயில்ல, நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிறகு, கர்த்தரை அறிந்த பிறகு எனக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் தருவார் என்ற விஷயத்தில் அவன் சரியாக நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெடி மைண்டு விசுவாசிகளுக்கு தேவை. ஏன்னா அடுத்த சந்ததியில் சாத்தான் கை வைக்கிறான். ஆனால் தான் தினந்தோறும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சங்கீதம் 22:30 ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும், கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தோறும், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், அதுக்கு ஆண்டவருடைய சந்ததி. அதுதான் முக்கியம். நல்ல வீட்டை கட்டணும், நல்ல ஆஃபீஸில் வேலை பார்த்தேன், நல்ல ஒரு பெரிய ஒரு என்ஜினியராக இருந்தேன், அட்வொகேட்டாக இருந்தேன், பொலிட்டீஷியனாக இருந்தேன், பிஸ்னஸ் மேனாக இருந்தேன், வெல் செட்டில்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் பிள்ளைகளை கைவிட்டக்கூடாது. அதை பார்த்துக்கிடுங்க, தயவுசெய்து சொல்கிறேன். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்காக போராட வேண்டிய ஒரு காலம். அப்போ அந்த வகையில் அதாவது நீங்கள் பாருங்கள், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 21:12 ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆமென். ஈசாக்கினிடத்தில் தான்ப்பா உன் சந்ததி இருக்குது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு. ஆமென். ஆபிரகாமை நோக்கி, அதாவது அந்த பிள்ளையும் அந்த அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம்ப்பா, அதையே நினச்சி நீ துக்கப்படுத்திட்டு கிடக்கிற, இஸ்மவேலை புத்தைய நீ ஃபீல் பண்ணிட்டு கிடக்கிற. அதான் ஈசாக்கு இடத்துல தான் உன் ஜெனரேஷனே இருக்குது. சரியா? சாரால் சொல்வதெல்லாம் கேளு. அந்த அண்டர்லைன் த பாயிண்ட் எது தெரியுமா? ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். இப்போ இதுக்கு சரியான ஒரு ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆமென். ரோமன் சாப்டர் வாசிங்க, எடுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய வசனம் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9:7. ரோமர் 9:7 வாசிக்கலாம். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். இதை அப்படியே அந்த ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டே இருங்க. இதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். எப்படின்னா, ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் எல்லாரும் அவங்க பிள்ளைகள் இல்லை. அது மாதிரி சர்ச்சுக்கு போகிறவங்களாம் அவங்க பிள்ளைகள் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், ராபின்சன், ராபர்ட்டு, எஸ்ஐகேல், எஸ்தரு, பியூலா, கிங்ஸ்லி, அது இது வச்சுக்கிறவன்லாம் கிறிஸ்தவன் அல்ல. அவர் சொல்கிறார், ஈசாக்கினிடத்தில் தான் ஜெனரேஷன் டெவலப் ஆகும். ஈசாக்கு, ஆமாம், ஈசாக்கின் மூலமாக தான் அப்படின்னு அவர் சொல்கிறதுல நல்ல கவனிங்க. எல்லாரும் பிள்ளைகள் அல்ல, அதை பார்த்துக்கோங்க. எல்லாரும் பிள்ளைகள் அல்ல, ஈசாக்கினிடத்தில் தான் உன் ஜெனரேஷன் இருக்குப்பா அப்படிங்கிறார். இப்போ திரும்ப ஆதி ஆகமத்தின் புத்தகத்தில், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 21ஆம் அதிகாரத்துக்கு ப்ளீஸ் திரும்ப வாங்க. ஆதி ஆகமத்தின் புத்தகம் நானும் திருப்புறேன். 21ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, 3ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கின் பெயர் வைத்தான். நான் ஈசாக்கின் சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை பேசிட்டு வரேன். ஈசாக்கின் பெயர் வைத்தான். தன் குமாரனாகி ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஆமாம், நான் ஈசாக்கின் சந்ததி விளங்கும் சொன்னல. இப்போ ஈசாக்கு வந்துட்டான்ல. அதாவது ஈசாக்கோட லைஃப் முடியக்கூடாது. ஆபிரகாமே, உன்னுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கோட முடிஞ்சிடக்கூடாது. ஈசாக்கு ரெபேக்காளோட அவங்க ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் சொத்தும் சுதந்திரங்களும் கிருபையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அதோட முடிஞ்சிடக்கூடாது. அவனுடைய ஜெனரேஷன் சந்ததி விளங்கணும். இல்லை, சந்ததி விளங்கணும்னா
அந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட் படி ஆண்டவர் பேசுறாரு, அங்க நீ விருத்த சேதனம் பண்ணுடான்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கட்டளையின்படியே அவனுக்கு அவன் விருத்த சேதனம் பண்ணினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நியூ டெஸ்ட்மெண்ட்ல தேர் இஸ் நோ, அதாவது சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல, விருத்த சேதனம் கிடையாதுன்றது உங்களுக்கு பைபிள் படிக்கிறவங்களுக்கு தெரியும். பைபிளில் அது டீட்டெயிலாக நமக்கு சொல்லி இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை விருத்த சேதனம் அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற வசனத்தை சொல்றதுக்கு முன்னால குயிக்காக நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், அதாவது யாத்திராகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆமாம், யாத்திராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கலையே, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான், விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான். அதுதான் அண்டர்லைன் த பாயிண்ட். நான் விருத்த சேதனம் இல்லாத உதடு உள்ளவன். அப்போ அவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, என் பேச்சுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களே செவி கொடுக்கலையே, நம்ம ஆட்களே என் சத்தத்துக்கு கீழ்ப்படியிலையே, இப்படி சொல்லிட்டா என் பிள்ளைகளே என் சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்குத, மருமகளா கீழ்ப்படிய போறா, என் சொந்த பிள்ளையே கீழ்ப்படிய மாட்டேங்கய்யா, என் புருஷனே எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறா, என் மனைவி எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, என் விசுவாசிகளே எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களா கீழ்ப்படிய போறாங்க அப்படின்னு சொல்றோம்ல. அது மாதிரி மோசே எனக்கு சொல்றாரு, அந்த என் ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே எனக்கு கீழ்ப்படியில, அந்த அந்த ஈஜிப்சியன் பார்வோன்னு அவனா என் சத்தத்துக்கு கீழ்ப்படிய போறான் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ரீசன்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன். உதட்டில் விருத்த சேதனம். கையை வைத்து ஆண்ட தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, ஈசாக்கின் சந்ததியில ஒரு விருத்த சேதனம் இருக்குது. அது உதடுகள்ல விருத்த சேதனம் இருக்கணும். உதடுகள்ல விருத்த சேதனம். இது எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு சொல்றாரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இவை எல்லாவற்றிலும் என் உதடுகளினால நான் எந்த பாவத்தையும் செய்யலையா. உதடுகளில் விருத்த சேதனம். 1000 கஷ்டம், போராட்டம், துன்பம், துயரம் வரும். அந்த நேரத்தில் ஐயோ ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்களாப்பான்னு அப்படின்னு நம்ம பேசினாலும், ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை தோத்திரம் பண்றவர் யோபு. கர்த்தருடைய பிள்ளைகளை சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கணும் குயிக்கான, அதாவது சங்கீதம் 12ல் 2-3 வசனங்களை பாருங்களேன். சங்கீதம் 12ஆம் சங்கீதத்தில் அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். அந்த விருத்த சேதனம் இல்லாத அந்த உதடு, அந்த வாய் எப்படி இருக்குன்னா, 2ஆம் வசனம் திரும்பி போடுங்க. 2ஆம் வசனம், அவரவர் தங்கள் தோழரோட ஃப்ரெண்ட்ஸோட பேசுறாங்களாம், இச்சக உதடுகள். இச்சகன்னா அட்ராக்ஷனாக பேசுறாங்க, அப்படியே ஃப்ளாட் ஆயிடுறாங்கல்ல சில பேர். சூப்பராக இருக்கிறப்பா, சான்ஸே கிடையாது, உன் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, இன்னைக்கு நீ பண்ண பத்தியா, அந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. அந்த இச்சக உதடுகள். அப்புறம் இருமனதாய் பேசுகிறான், ஒரு மனது இல்லை, டபுள் மைண்டட் மேன். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றையும் நிலைவற்ற. 3ஆம் வசனம் பாருங்க, verse 3 பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டு, இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். காரணம் என்ன கேட்டா, இச்சகம் பேசுறது, இச்சகம் பேசுகிற உதடு, பொய் பேசுகிற உதட்டுல என்னன்னா, அது விருத்த சேதனம் இல்லாத உதடு. இன்னொன்னு பாருங்களேன், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், நீதிமொழி 14:23 அங்க வேற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சை வறுமை மட்டும் தெரியும். சிலர் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஃபோனில், ஆனால் அந்த 1C என்னாச்சு, 2C என்னாச்சு, 3C என்னாச்சுன்னு ஏபிசிடி கூட ஒழுங்காக தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த கடைசி காலங்களில் நிறைய பேர் உட்காந்து வாய்ஸ் அவடால் பேசிகிட்டு இருப்பாங்க. சும்மா அவர் தெரியுமா, அந்த ஊழியர் தெரியுமா, இந்த ஊழியர் தெரியுமா, அதை தெரியுமா, இதை தெரியுமா அப்படின்னு. உதடுகளின் பேச்சோ வறுமையை தான் கடைசியில் பாவட்டியில் கொண்டு வந்து வச்சிருது. சும்மா உட்காந்து புழுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட, அதாவது சகல பிரயாசத்திலும் புரோஜனம் இருக்கியா, புரோஜனப்படணையா. எதுக்காக கடந்து நம்ம டெய்லி போராடுறோம்? அழிந்து போகிற ஆத்துமாக்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க, லிபியாவில் வந்த வெள்ளம் இன்னும் மக்களை தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்களாம். வேதனையா இருக்குல்ல? காணாமல் போன ஆயிரக்கணக்கான மக்கள், ஆமா, சடலமா எடுக்கப்பட்ட பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு குழியில தோண்டி புதைக்கிற சூழ்நிலை. அப்போ இன்னைக்கு பாருங்க சூழ்நிலையில, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாய்க்கு ஆண்டவர் காவல் வைக்கணும்னு பேசுறாரு.
அப்போ என்னது இந்த விருத்த சேதனத்தை பற்றி நியூ டெஸ்ட்மெண்ட்ல பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருங்களேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், கொலோசியன் சாப்டர் 2 verse 11ல என்ன வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஆமென். கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினால மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து போடுதல், அதான் விருத்த சேதனம். அதான் நியூ டெஸ்ட்மென்ட் டாக்டரின். புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்கள் அதாவது தங்கள் பாவ சரீரத்தை களைந்து போடுதல், தட் இஸ் பேப்டிசம். இல்ல அதான் அந்த ரோமருக்கு எழுதின 6ஆம் அதிகாரத்துல இந்த பாவ சரீரத்தை தண்ணீரில் அடக்கம் பண்ணுதல், அதுதான் இமர்ஷன் பேப்டிசம், அதான் வாட்டர் பேப்டிசம். அதுக்கு பேர் தான் முழுக்க ஞான ஸ்நானம். ஐயோ அதெல்லாம் எங்க சர்ச்சில், உங்க சர்ச்சில் என்ன பைபிள்ல இருக்க நம்ம என்ன செய்ய முடியும்? பைபிள்ல இருக்குல்ல, மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கணும். அதான் சத்தியம். அதான் நான் சத்தியத்தை பேசி மறைச்சிக்கிட்டு அல்லது பணத்துக்கோ பேருக்கோ புகழுக்கோ வாழ்றது கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், அவர் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் கண்காணிப்பில் இருக்கிறோம். எப்படி சிசி கேமரா கண்காணிக்குதோ அதை விட 1000 மடங்கு கண்காணிப்பு பரலோகம் உன்னிப்பாய் பார்க்குது. அப்போ இந்த பாவ சரீரத்தை தண்ணீரில் அடக்கம் பண்ணணும். இந்த பாவ சரீரத்தை களைந்து போடணும். கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போடணும். வாட் அபவுட் யூ? இந்த நாட்களில் உங்கள் வீடுகளுக்குள்ள, உங்கள் பிள்ளைகளுக்குள்ள, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ள அந்த சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் வரணும். நல்லா வாழ்ந்தோம், நல்ல வேலை பார்த்தோம், நல்ல ஹெட்மிஸ்டர்ஸாக இருந்தேன், நான் ஒரு கமாண்டிங்காக இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், நல்ல ஆசிரியர் விருந்து கொடுத்தாங்க டெல்லியில், நீதி அவருக்கு நம்ம யார் கொடுத்தாங்க, பிரசிடென்ட் கொடுத்தாங்க, பிரைஸ் காட், தோத்திரம், முதலமைச்சர் கொடுத்தாரு, தோத்திரம். அதை வச்சுட்டு பரலோகம் போக முடியாது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். ஆனால் உங்கள் பிள்ளைகளை சத்தியத்துக்குள்ளே நீங்கள் நடத்தாமல், அபிஷேகத்துக்குள்ளே நடத்தாமல், சொல்ல வேண்டிய காலத்தில் சொல்லி கொடுக்காம, நீங்கள் பாட்டுக்கு வேலை ஊழியம் அப்புறம் அது இதுன்னு சுற்றிக்கிட்டு அலைஞ்சிட்டு என் பிள்ளைகளை விட்டனப்பா அப்படின்னு போனீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேமிலி பாருங்கள், சில நேரங்களில் பாருங்கள், பணம் பணம் பணம்னு அலைஞ்சி நிறைய பேர் வேலைக்கு போயிடுவாங்க, ஃபாரின் கண்ட்ரிக்கும் அங்கே இங்கே போயிட்டு பிள்ளைகள் எங்கேயாவது ஒரு ஹாஸ்டலில் அல்லாவிட்டால் எங்கேயாவது சித்தி வீட்டில், சித்தப்பா வீட்டில், தாத்தா வீட்டில், பாட்டி வீட்டில், அண்ணன் வீட்டில், அவங்க வீட்டில் விட்டுறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கே விட்டாலும் வேறு சூழ்நிலை சரியில்லாதனால விட்டாலும் உங்கள் கண்காணிப்புக்குள்ளே இருக்கணும். அதான் கண்காணிப்புன்னு நம்ம என்ன செய்ய முடியும்? அது அவங்கள வச்சு நம்ம அதை எப்படி இந்த வீட்டுக்குள்ளே கேமராவை பூட்டிட்டு உலக நாடுகளில் போய் அங்கங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான், வீட்டுக்குள்ளே யார் போகிறா யார் வரா, அதை சொல்லலையா. தினந்தோறும் உங்கள் பிள்ளைகளை சிலுவைக்கு முன்பாக நிறுத்தணும். ஆமென். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை நிறுத்தணும். ஆமாம், அங்கங்கே ஊர் நிறைய சொத்துக்களை வாங்கி போட்டுட்டு திடீர்னு கண்ணை மூடிட்டீங்கன்னா அவன் அடிச்சுட்டு சண்டை போட்டு கிடப்பான்யா. அதுக்கு தான் காலாகாலத்தில் ஒழுங்காக சொத்தெல்லாம் செட்டில் பண்ணு. புரியுதா இல்லையா? காலத்தில் சொத்துக்களை செட்டில் பண்ணுங்க. 70 வயசு மேலே ஆயிட்டு இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு கௌரவத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பாரத்தோடு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. அதனால இந்த கடைசி காலத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, சரியான 8 மணி ஆகுது, 8:05 நம்ம முடிக்கலாம், ஓகே? ஆனால் 5 நிமிஷத்தில் என்ன ஆகிருப்போகுது? ஆனால் இந்த கடைசி காலத்தில் என் சந்ததி ஈசாக்கின் சந்ததியாக இருக்கணும். ஏன்னா ஈசாக்கின் இடத்துல தான் சந்ததி விளங்கும் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆமாம், மோசே சொல்கிற, ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எனக்கு செவி கொடுக்கலையப்பா, எப்படிப்பா அந்த பார்வன் செவி கொடுப்பான்? காரணம் உதட்டில் அந்த விருத்த சேதனம் கிடையாது. இந்த உதடை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வாய்க்கு வந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் அதே வாயில் அந்நிய பாஷையை பேசிக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி கேவலமாக கமெண்ட் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் அப்படின்னு நிற்கக்கூடாது. எப்போதும் இந்த உதடுகளில் ஒரு விருத்த சேதனம் இருக்கணும். அதுதான் கொலோசியர் 2:11 பாவ சரீரத்தை களைந்து போடுறது. இன்னொரு வசனத்தை வாசலாம் ஜெபம் பண்ணலாம். கலேஷியன் சாப்டர் 6, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுக்குள்ள விருத்த சேதனம் ஒன்று இல்ல. விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. விருத்த சேதனம் இல்லாம ஒன்று இல்ல. புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டி தான் காரியம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நீ விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறியா, ஆமாம் அது இல்லையா, அதெல்லாம் இப்போ கேள்வியே கிடையாது. அதெல்லாம் ஓல்டு அதாவது அந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட் டாக்டரின் நியாய பிரமாணத்தின்படி. ஆனால் வாட் அபவுட் நியூ டெஸ்ட்மெண்ட் சேஸ் அப்படின்னு கேட்டால், புது சிருஷ்டியா, ஆர் யூ born again? இல்லை என் சர்ச்சில் நான் தான் வந்து செக்ரட்டரி ட்ரெஷரர். தூக்கி தூர போடுங்க செக்ரட்டரி ட்ரெஷரரை. 2 வருஷமோ 3 வருஷமோ. அப்படிப்பட்ட பிஷப்பே வந்து 65 வயசுக்கு மேலே வீட்டுக்கு போயிடணுமா? ஆமாம், 70 வயசுக்கு கூட இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பதவி, பட்டம், மோகம் இல்லை, இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆர் யூ born again? புது சிருஷ்டியா, நியூ கிரியேஷன் நீங்கள். ஆமாம், பழையெல்லாம் ஒழிஞ்சிட்டுப்பா. பழைய தண்ணி அடிக்கிறது, பழைய ஒய்ஃப் அடிக்கிறது, அல்லது ஒய்ஃபு புருஷன் அடிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எல்லாம் ஒழிஞ்சிட்டுப்பா. இனி ஏசப்பாவும் நானும் பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், கர்த்தரை தேடுறேன், கர்த்தரோடு கூட வாழ்கிறேன். அவன் பொய்யும் புரட்டும் கிடையாது, மனுஷனை ப்ளீஸ் பண்ணுறதுலாம் கிடையாது, ஏசப்பாவையே நான் ப்ளீஸ் பண்ணுறேன். ஆமேன். அப்படிப்பட்டவங்க எங்கே இருந்தாலும் அவங்க தனித்து வாசம் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? தேவ ஜனங்கள் எப்போவுமே தனித்து வாசம் பண்ணுவாங்க. அவங்களுடைய பேச்சு, வார்த்தை, நடத்தை அந்த காம்ப்ரமைஸே இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்படாதீங்க. நான் ஆரம்பத்தில் பேசினது மாதிரி சிம்சோன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தோம். ஆமென். சிங்கத்தின் வாயை கிழிக்க முடியக்கூடிய ஒரு அபிஷேகம் அவன் கையில் இருந்துச்சு. இன்னைக்கு நான் 3.5 வருஷமா இங்கே சத்தம் போட்டுட்டு இருந்தது காரணம் என்ன? தேவன் கொடுத்த அபிஷேகத்தின் வல்லமை. ஆமென். அதே அபிஷேகம் தான் உங்க மேல இருக்குது, அதே கிருபை தான் உங்க மேல இருக்குது. கஷ்டம், கண்ணீர், போராட்டம், இழப்பு, மரணம், துன்பம், தொல்லை, ஆமென், பிரிவுகள் எல்லாம் வருது. உண்மைதான். அப்படிதானே பவுலே ஒரு பட்டியல் கொடுக்கிறாரு. இவை எல்லாவற்றிலும் இருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அதனால இம்மட்டு நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். அப்படியே ஒருவேளை இன்னைக்கு பல ஆயிரங்கள் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இந்த சத்தியத்தை பலருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆமா, இந்த ஜெபம் முடிச்ச உடனே இந்த லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஒன்றும் இல்லாமல் இருந்த உங்க கையில, ஆமென், அபிஷேகம் என்ற ஒரு ஆயுதம், ஆமென், சிங்கத்தின் வாயை கிழிக்கும். உராபா ஹாந்துரா கபா. ஆமென். 91ஆம் சங்கீதத்தில் சிங்கத்தின் மேலும் நீ நடந்தாலும், ஆமென், வலு சர்ப்பத்தை நீ மிதிப்பாய்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம் அது ஈசாக்கின் சந்ததியில தான் இருக்குது. ஈசாக்கின் சந்ததி ஏன் சந்ததி? ஈசாக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனை இல்லை, ஆனால் உதடுகள் விருத்த சேதனம் பண்ணப்படணும். ஆண்டவரே, கொலோசை 2:11, ஆண்டவர் பாவ சரீரத்தை களைந்து போடுதலே விருத்த சேதனம், புது சிருஷ்டியே விருத்த சேதனம். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தை எப்போதும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும். அவிசுவாசம், அவநம்பிக்கை, அவதூறான பேச்சு, நம்பிக்கையற்ற வார்த்தை என் வாயில வர வேண்டாம் ஐயா. ஆண்டவரே, இச்சகம் பேசுகிற உதடுகள், பொய் பேசும் நாவு, அது உமக்கு அருவருப்பானதப்பா. உதடுகள், ஆண்டவரே, வறுமை மட்டும்தான். உதடுகளின் பேச்செல்லாம் வறுமை தான்ப்பா என் லைஃப்ல கொண்டு வந்து. எங்க அப்பா சம்பாதித்ததை விட நான் ஒரு பைசா சம்பாதிக்கல, இருக்கிறத வச்சே நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன். இயேசுவின் நாமத்தினால தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இன்றைக்கு ஆண்டவரே, நியாயாதிபதி 14:5-6 சொல்லப்பட்டது போல உம்முடைய ஆண்டவரே, சிம்சோன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஆண்டவரே, ஒரு பலத்த அபிஷேகத்தினால ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுவது போல, தூக்கி எறிஞ்சது போல, பால சிங்கத்தை தூக்கி எறிஞ்சது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புது கிருபையை கொடுத்து தைரியப்படுத்தோ. உம்முடைய பிள்ளைகள் சொல்லட்டும், என்னை கர்த்தர் பலப்படுத்துறாரு, நான் தொடர்ந்து ஓடுவேன், நான் தொடர்ந்து கர்த்தருக்காக நிற்பேன், தொடர்ந்து சாட்சியாய் வாழ்வேன். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஆண்டவர் தர வேண்டும் என்று உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்க குடும்பங்களை நினைச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய வொர்ஷிப் டீம் பிரதர்ஸை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். என்னுடைய குடும்பத்தை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மீடியா டீமை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மாறாத கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய JMM ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், அதே போல் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பம், ஆண்டவரை இன்றைக்கி டிவியில் எங்களோடு இணைந்திருந்த குடும்பங்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஒரு வீட்டிலையும் கஷ்டங்களும் கவலைகளோ துன்பங்களோ துயரங்கள் வராதபடிக்கு தேவனுடைய பூரண கிருபை
வீடுகளுக்குள்ள இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.